ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் உளுந்து ஊற வச்சுருக்கேங்க. உளுந்து கொஞ்சம் பச்சரிசி பால் பணியாரம் செய்யலாம்னுட்டு தான் இதை ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். இது கட்டியாக நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரியே கட்டியாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 டம்ளர் உளுந்து கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டு தான் நான் ஊற வச்சேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு எப்படி செய்யணுங்கிறத அப்புறமா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் பணியாரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அதனால் 2 மூடி தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் பால் எடுத்துகிட்டு சொல்லுவேன். உடச்ச தேங்காயை நான் பொடி பொடியாக இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பால் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் பணியாரத்துக்கு தேவையான உளுந்து மாவு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவை பொடி பொடியாக மிக்சி கப்பில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் கட்டியாக அரைச்சி இதில் நான் பால் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மிக்சியை ஆன் பண்ணிவிடுவோம். நான் மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சதை இந்த அரிப்பில் வச்சு ஊற்றி நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆகிட்டு. இந்த தேங்காய் பாலில் தேவையான சீனியும் போட்டு நான் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சீனி போட்டுக்கிடலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை இனிப்புக்கு. நான் சீனி தான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த உளுந்த மாவில் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இதை நம்ம நல்லா கட்டியாக பிணைஞ்சு இந்த பாருங்கள், நான் ஒரு பிரிக்கஞ்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம குட்டி குட்டி போண்டாவாக உருட்டி எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ இதை சின்ன சின்ன நான் போண்டாவாக உருட்டி போடுறேன். இதை கொஞ்சம் சிம்மில் வச்சே பொரிச்சு எடுத்துருவோம். கையில் வச்சா கொஞ்சம் கலராகிடும். அழகா பால் மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே பெரட்டி அப்படியே போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். நான் இந்த தேங்காய் பாலுக்கு வாசத்துக்கு ஒரு 3 ஏலக்காவை பிச்சு போட்டிருக்கேன். போண்டா நல்லா வெந்துட்டு நான் இப்போ எடுத்துடுறேன். ஒரு பாத்திரத்தில், வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு அவ்வளோத்தையும் உருட்டி குட்டி குட்டியாக போட்டு நான் எடுக்க போகிறேன். நான் இந்த உளுந்து மாவில் எல்லாமே போண்டாவாக குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் பாலில் இந்த போண்டா எல்லாத்தையுமே நான் அப்படியே ஒரு பேசனில் எடுத்து அப்படியே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான பால் பணியாரம். தேங்காய் பால் எடுத்து செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இந்த பால் பணியாரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக பணியாரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தேங்காய் பாலில் நம்ம போட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டு டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.